மோடிக்கு ஆதரவாக பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி கூச்சநாச்சமே இல்லாமல் இந்தியா இந்து நாடு என்று பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாத அவரை தகுதி நீக்கம் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என நாடாளுமன்றத்தில் மோஷன் கொண்டு வர போறாங்க. தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். மிக குறிப்பாக இதை நாங்கள் ஒருபோதும் இந்தியா ஏற்றுக்கொள்ள முடியாது என ஒரு அதிரடியான விஷயத்தை நகர்த்தி இருக்கிறார்கள். மற்றும் ஒரு பக்கம் இப்படிப்பட்ட நீதிபதிகள் பாஜக RSS கூட்டத்தில் பதவியில் இருக்கும்போது கூச்சமே இல்லாமல் கலந்து கொள்வது என்பது ஒன்று. அதைவிட முக்கியமாக அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது இருக்கு இல்லையா, இது ஒரு மதவாத நாடாக மாற வேண்டும் என்று இதை அனுமதிக்க கூடாது என என்னென்ன சட்டங்களின் அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு மூத்த வழக்கறிஞர்கள் கடிதம் எழுத தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக பிரசாந்த் பூஷன் அவர்கள் தொடங்கி கபில் சிபில் அவர்களிலிருந்து பலரும் பல்வேறு விஷயங்களை பேச தொடங்கி இருக்கிறார்கள். சங்கிகளாக நீதிபதிகள் இருப்பது என்பது சங்கிகள் என்பதை தாண்டி பெரும்பான்மை மதவாதிகளாக நீங்கள் நீதித்துறைக்குள் எப்படி இருக்க முடியும்? ஒரு மதம் சார்ந்து, ஒரு சாதி சார்ந்து, ஒரு கட்சி சார்ந்து, ஒரு அமைப்பு சார்ந்து நீங்கள் எப்படி இயங்க முடியும் என்கிற கேள்வியை முன்வைத்து இன்றைக்கு நாடாளுமன்றத்திலேயே அவருடைய பதவியை பறிக்க வேண்டும் என தீர்மானம் கொண்டு வந்து விவாதம் நடத்த வேண்டும் என்கிற விஷயங்கள் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கி இருக்கிறது. மோடிக்கு ஆதரவாக மாறுகிறதா அல்லது நீதித்துறை காவிமயமாகிறது என்கிற குற்றச்சாட்டினுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. The Warren பெஞ்சில் ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய பீஸை பார்க்குறோம். கபில் சிபில் கால்ஸ் ஃபார் இம்பீச்மெண்ட் ஆஃப் அலகாபாத் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் SK யாதவ். சேகர் குமார் யாதவ் என்கிற அலகாபாத் அதாவது உத்தரப்பிரதேசம் இருக்கு இல்லையா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றம், உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் தலைவராகவும் இருக்கக்கூடிய முன்னாள் இந்தியாவினுடைய சட்டத்துறை அமைச்சராகவும் இருந்த கபில் சிபில் அவர்கள் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை மூவ் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். வெறும் கபில் சிபில் மட்டுமா அப்படின்னா அது மட்டுமல்ல. த ஒயரில் ரிப்போர்ட் ஆகிருக்க பீஸை பார்க்குறோம். ஜட்ஜ் ஸ்பீச் அட் VHP event, MP's plan for impeachment motion in house. இந்தியாவினுடைய மேலவையில் அங்கே இருக்கக்கூடிய சட்டமேலவையும் சரி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவையும் சரி, இது ரெண்டுத்திலையுமே நம்ம கொண்டு வர வேண்டும் என அதற்கான திட்டங்களை எம்பிக்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். செவரல் லாயர் பாடிஸ் ரைட்ஸ் டு CJI, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்களுக்கும் பல்வேறு கடிதங்கள் போக தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். முதல்ல கபில் சிபிலுக்கு நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, அவர் இதற்கு முன்பாக இந்தியாவினுடைய சட்டத்துறையினுடைய மூத்த வல்லுநராக இருந்தார் என்பதை தாண்டி இன்னைக்கு ராஜ்யசபா MP அது ஒரு சைடு. அதை விட முக்கியம், சுப்ரீம் கோர்ட்டினுடைய வழக்கறிஞர் சங்க தலைவராக அவர் எலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அவர் குறிப்பிட்ட ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வச்சு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சிகளின் சார்பாக, எதிர்க்கட்சிகள்னு நீங்கள் அதை எடுக்கிறத விட இந்தியாவினுடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை, அதை விட முக்கியமாக கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை மதிக்கக்கூடியவர்களின் சார்பாக ஒரு மோஷனை நாங்கள் கொண்டு வரப்போகிறோம். அதாவது பார்லிமெண்ட் ஒருங்கிணைந்து இப்படிப்பட்ட பேச்சுக்களை அனுமதிக்க முடியாதுன்னு இந்த ஜட்ஜை தூக்கி வெளியில் போடணும்னு நாங்கள் தீர்மானம் கொண்டு வந்து விவாதம் நடத்தி அந்த மோஷனை மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவருடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவர் குறிப்பிடும்போது அவருக்கு பல கூட மற்ற எம்பிஸ் வந்துருக்கிறாங்க, எதிர்கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள்லாம் கூட இருக்கிறாங்க. அவர் ஹிந்தியில் பேசுறதனுடைய டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். நாங்கள் உடனடியாக இணைந்து இந்த ஜட்ஜை இதுக்கு மேலே நீடிக்கக்கூடாது. மொதல் பாயிண்ட்டு, அந்த ஜட்ஜை முதல்ல நீங்கள் தற்காலிகமாக அவர்கிட்ட எந்த கேஸையும் கொடுக்காம அப்படியே நிறுத்தணும். எப்படி நீங்கள் பேசிட முடியும்? முஸ்லீம்களை அதாவது அது வெறுப்பு வார்த்தைங்கிறத தாண்டி வக்கரமான வார்த்தையோடு ஆபாசமாக ஒரு நீதிபதி பேசுவார், VHP eventல பேசுவார்னா இது மொதல் பாயிண்ட். ரெண்டாவது, அவர் போயே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அவருக்கு எந்த கேஸும் கொடுக்கக்கூடாது, பார்த்துட்டு இருக்கிற எல்லா போர்ட்ஃபோலியோஸையும் ஹோல்டு பண்ணி வைக்கணும், அவர் மீதான நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை நீங்கள் எடுக்கிறீங்களோ இல்லையோ, அவர் இனிமேல் லா ப்ராக்டிஸ் பண்ணுவதற்கு அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற லெவலுக்கு இது நகர்ந்திருக்கிறது. அவர் குறிப்பிடுகிறார், அவருக்கு எதிராக நாங்கள் கொண்டு வருவோம், இது இந்த மாதிரி வேறு வழியே எங்களுக்கு கிடையாது. கடந்த காலங்களில் ஜுடிஷியரி சிஸ்டம் இந்த மாதிரி இந்த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் we have seen how the justice system failed. கடந்த சில ஆண்டுகளாக இந்த நாட்டினுடைய நீதித்துறை எப்படி தோற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இதுவும் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்றாரு. உச்சநீதிமன்றம் உடனடியாக அதில் தலையிடணும் அப்படிங்கிற பாயிண்ட் அவர் சொல்றாரு. இந்த உச்சநீதிமன்றம் இதில் கடுமையான முடிவு எடுக்கணும். அதை விட முக்கியம், இப்படிப்பட்ட ஆள் இதுக்கு மேலே ஒரு நிமிடம் கூட நாற்காலியில் நீதிபதிக்கான அந்த பதவியில் உட்கார்ந்து sit on such a person should not be allowed to sit on the chair as long as he is there. No case shall be heard by him. அவருக்கு அந்த பதவியில் நீடிக்க அதிகாரம் அப்படிங்கிறது தார்மீகமாக காலி. அவர் உட்காரவே கூடாது. அதை விட முக்கியம், அது லேட் ஆகும். ஒருவேளை அவர் ப்ராப்பராக என்கொயரி பண்ணி விசாரிச்சு, ஏன்னா எடுத்த இடத்துல தூக்கி போட முடியாது. அது நடக்கிற வரைக்கும் அவருக்கு நீங்கள் கேஸ் அலாட் பண்ணாதீங்க, அவரை ஜட்ஜாக உட்கார வைக்காதீங்க. அதுதான் சரியானதாக இருக்கும் என கபில் சிபில் ப்ரெஸ் மீட்டில் ஆவேசமாக பேசியிருக்கிறார். இவர் ஒட்டுமொத்தமாக நான் உச்சநீதிமன்ற நீதி வழக்கறிஞர்கள் சங்க தலைவராக இருந்து இதை நான் பேசலை, ஒரு குடிமகனாக இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டம் தான்
எல்லாத்த விடவும் உயர்ந்தது. அதை நம்புகிறேன். இங்கே வந்து சட்டத்தினுடைய ஆட்சி என்பது இருக்கிறது. ஜுடிஷியரி நீதித்துறை தனித்து செயல்பட வேண்டும். யாருக்கும் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க, அவங்க வேண்டப்பட்டவங்க இவங்க வேண்டாதவங்க, இந்த வேலையெல்லாம் இல்லாமல் கட்சி சார்பின்றி மதச்சார்பின்றி சாதி சார்பின்றி எந்த விதமான அடையாளங்களும் இல்லாமல் நீதித்துறை செயல்படணும் நம்புறவனா, அந்த நம்பிக்கை இருக்கிறவனா நான் இதை மூவ் பண்ணுறேன் அப்படின்னு குறிப்பிட்டார். பிரதமரில் தொடங்கி பிரதமர் மோடியிலிருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிலிருந்து மற்ற ஒவ்வொரு தலைவர்களும் இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்க அத்தனை தலைவர்களும் உடன் சேர வேண்டும், அவங்க இந்த நடவடிக்கைக்கு ஆதரவளிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு குடிமகனாக நான் கோரிக்கை விடுக்கிறேன். ஸோ இஃப் அ பொலிட்டிஷியன் cannot make such a speech, then how can a judge? அவர் குறிப்பிடுகிறார், இந்த நாட்டில் ஒரு அரசியல்வாதி கூட இப்படிப்பட்ட ஒரு பேச்சை பேசக்கூடாது, இது இந்துக்களின் நாடு என்று ஒரு அரசியல்வாதி சொல்வதற்கே அதை நீங்கள் ஹேட் ஸ்பீச்சாக எடுத்து சட்ட ரீதியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் சொல்லும்போது ஜட்ஜு எப்படிங்க பேச முடியும் அப்படின்னு அவர் கேட்கிறார். இப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கிறது. இந்த ஜட்ஜ் சொன்னது சச் ஸ்பீச் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஜட்ஜு இப்படி பேசுறது, சாதாரண செஷன் ஜட்ஜாக இருந்தாலும் தப்பு தான், ஹைகோர்ட் லெவலுக்கு இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன கேள்வி எழுதுனா, இவர்கள் நீதிபதிகளாக எப்படி நியமிக்கப்படுகிறார்கள், எதன் அடிப்படையில் எதை தேர்வு செய்து எதை வெயிட்டு போட்டு பார்த்து இவர் நல்ல ஜட்ஜாக இருப்பார்னு ஆளக்கூடிய அரசு, இன்னைக்கு பாஜகவாக இருக்கட்டும் அல்லது இதுக்கு முன்பாக காங்கிரஸ் காலத்திலே நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், எப்படி அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள், ஜட்ஜ் ஆனதுக்கு செலக்ட் பண்ணாங்கல்ல, அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா, அவர் சார்புத்தன்மை கொண்டு வராங்கிறதுல தொடங்கி அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஆட்கள் நீங்கள் ஜட்ஜாக இருந்தாலும் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலாமாங்கிறத தாண்டி கடந்த 10 ஆண்டுகளாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஆர்எஸ்எஸ், பாஜக அல்லது ரைட் விங் ஹிந்துத்துவவாதிகள் நீதித்துறையை கபலீகரம் செய்வதற்கான எல்லா வேலைகளையும் திட்டமிட்டு செய்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது, இன்டர்பிரட் பண்ணி என்கிற இடத்திற்கு அவர் நகர்த்துகிறார். அவர் இன்னொரு விஷயத்தை கோட் பண்றார். இப்போ சமீபத்தில் அபிஜித் கங்கோபாத்யான்னு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி இருந்தார். அவர் எடுத்தடுப்பிலே மம்தா பானர்ஜி போன்ற ஒரு ஊழல் ஆட்சி, ஆளக்கூடிய திரிணாமுல் கட்சி போல ஒரு ஊழல் கட்சி கிடையாதுன்னு வர கேஸ்லலாம் அவர் ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுக்கறது, அப்சர்வேஷனில் கொடுக்கறது, ஆளும் அரசை எதிர்த்து கடுமையான கருத்துக்களை சொல்வது. பாஜக மாநிலத்தில் கூட அப்படி பேசலை. அவர் ஜட்ஜாக இருந்த காலத்தில் அவ்வளவு இதாக பேசினார். வெளிப்படையாக திரிணாமுல் கட்சியினர் அவருக்கு சவால் விட்டாங்க, நீங்கள் வேணால் ரிசைன்மெண்ட் வெளியில் வந்து பேசுங்க அப்படின்னு. இது வந்து அரசியல் ரீதியான கமெண்ட்டாக இருக்குது. ஜட்ஜாக நீங்கள் இதை செய்யக்கூடாது, நீங்கள் இந்த வழக்கையே விசாரிக்கக்கூடாதுன்னெலாம் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கோர்ட்டில் அவ்வளோ ஆர்கியூ பண்ணாங்க. அவர் பதவியை ராஜினாமா செய்கிறார். ரிட்டையர் ஆகிறதுக்கு 3 மாதமாக என்னமோ இருக்கும், ராஜினாமா பண்ணுகிறார். ராஜினாமா பண்ண 2வது நாள் பிஜேபியில் சேர்கிறார். அவர்கிட்ட கேட்குறாங்க, பிஜேபியில் சேர்றதுக்காக ராஜினாமா பண்ணீங்களா இல்லை ராஜினாமா பண்ணதுக்கு பிறகு பிஜேபியில் சேர்ந்தீங்களான்னும் போது சேரலாமா என்னங்கிறது நாங்கள் பேச்சுவார்த்தையில் இருந்தோம் சில மாதங்கள் ஆகுங்கிறாரு. அப்போ நீங்கள் ஜட்ஜாக இருக்கும்போதே பிஜேபி கூட பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்க, வெளியில் வந்தால் எனக்கு எனர்ஜி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அப்போ அந்த கடைசி காலத்தில் நீங்கள் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, அது என்ன மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்ஸ், யாருக்கு சாதகமாக போச்சுங்கிற கேள்வி ஆப்வியஸாக எழும் இல்லையா? கூச்சநாச்சமே இல்லாமல் ஒரு ஜட்ஜ் இப்படி சொல்லிட்டு பிஜேபி அவருக்கு எம்பி சீட்டு கொடுத்து அவர் எம்பியாகவும் ஜெயிச்சிட்டாருங்கிறத இப்போ நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ என்ன மாதிரி காலக்கொடுமடா கதிரவா அப்படிங்கிற மாதிரி இப்படியான லெவலுக்கு போயிருப்பதையும் நம்முடைய கபில் சிபல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய நீதித்துறையினுடைய மாண்பை உழைத்திருக்கிறது. ஒன்று, ஜட்ஜு முதல்ல இந்த மாதிரியான பொது விவாதத்துக்கு வர்றது, பொதுவெளிக்கு வர்றது, அவருடைய கருத்துக்களை குறித்து தெரிவிக்கிறேங்கிற பேரில் இது வந்து நீதித்துறை அப்படிங்கிறதுனுடைய நம்பிக்கை தன்மையை ஒட்டுமொத்தமாக காலி செஞ்சிடும் என்கிற இடத்திற்கு வருகிறார். பிரதமர்லேருந்து அத்தனை பேரும் உடனடியாக அதில் ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஆர்டர் பண்ணணும். அதை தாண்டி நாடாளுமன்றத்திற்குள் இது விவாதிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட நீதிபதிகள் இந்த நாட்டின் எந்த மூலையிலும் இருந்து கொள்வது என்பது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது, அதை நம்ம அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறத இவரை போல எண்ணம் கொண்ட வேற வேற இடத்துல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பாடமாக அமையணும் என்று கபில் சிபல் அவர்கள் ரொம்ப கடுமையான விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இந்த பக்கம் இந்த ஒயரில் ரிப்போர்ட் பண்ணதன்படி பல எம்பிக்கள் இதை மூவ் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. குறிப்பாக இப்போ கபில் சிபல் அவர்கள் வந்ததுலேருந்து காங்கிரஸ் இதில் ரொம்ப உறுதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்மளால் உணர முடியுது. அடுத்த கட்டமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் நேஷனலிஸ்ட் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி, தேசிய மாநாட்டு கட்சி இருக்காங்க இல்லையா, ஜம்மு காஷ்மீரில் இப்போ ஆட்சி பிடித்த அவங்க கட்சியினுடைய எம்பிஸும் கூட இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவ் பண்ணணும், இவர் தொடர்ந்து இங்கே நீடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொண்டு வராங்க. இன்னும் சொல்ல போனால் சிறுபான்மை
சிறுபான்மையினரை இழிவுபடுத்தக்கூடிய, இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தக்கூடிய சில வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு நாளும் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க. 34 நிமிட பேச்சு என்பது அவர் முழுக்க முழுக்க பேசியது அப்படிங்கிறது இன்றைக்கும் பொதுவெளியில் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கணும். ஸோ இப்போ இவர்கள் அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் உள்ளே இறங்கி இதற்கு எதிரான விஷயங்களை நகர்த்துறாங்க. இது வரைக்கும் 7 பேர் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். ஒருவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் நேஷனலிஸ்ட் கான்ஃபரன்ஸ் பார்ட்டியிலேருந்து ருஹுல்லா மெய்தி அவங்க எம்பி, அதே போல் இன்னும் கிட்டத்தட்ட 100 பேராவது இதில் கையெழுத்து போடணும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. அசாதுதீன் ஓவைசியிலேருந்து சிபிஐஎம்எல் எம்பி பீகார்லேருந்து வந்தவர் சுதாமா பிரசாத், சமாஜ்வாதியிலிருந்து சம்பல் ஜியாவுர் ரஹ்மான், இப்படி பலரும் அதில் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். அதே போல் சிபிஐஎம்ல இருந்து பிருந்தா காரத் அவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பாயிண்ட் ஒரு பக்கம். இதற்கிடையில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இந்த பேச்சு குறித்தும் எனக்கு விரிவான அறிக்கை வேண்டும் அப்படின்னு நேரடியாக அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு, உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்றத்துக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். லைவ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. சுப்ரீம் கோர்ட் டேக் நோட் ஆஃப் ஜஸ்டிஸ் சேகர் யாதவ்ஸ் கான்ட்ரவர்சியல் ஸ்பீச் 6 டீடைல் ஃப்ரம் அலகாபாத் ஹை கோர்ட் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. விஸ்வ இந்து பரிஷத் மீட்டில் அவர் பேசினது தொடர்பாக பார்த்துட்டு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸ் வருது. நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு உச்சநீதிமன்றம் அதை வந்து நோட் எடுத்துட்டு அலகாபாத் நீதிபதியாக அவர் இருப்பதன் காரணத்தினால் அதனுடைய பர்டிகுலர்ஸ் என்ன நடந்தது, அவர் என்ன பேசினார், அவர் தரப்பு என்னங்கிறத கேட்டு எங்களுக்கு நீங்கள் அனுப்பணும் என்று உச்சநீதிமன்றத்திலிருந்து உத்தரவு பறந்திருக்கிறது. சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சில் தான் இருந்ததா அது போயிருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இதில் வந்து ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டாக உச்சநீதிமன்றம் இன்றைக்கு அதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வைட் ஸ்ப்ரெட் கிரிட்டிசிசம் வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் செஞ்சுருக்காங்க. கடந்த காலத்தில் இதே மாதிரி தான் ஒரு நீதிபதி இங்கே கர்நாடகாவில் ஓப்பன் கோர்ட்டில் ஒரு பெண் வழக்கறிஞர் ரொம்ப ஆபாசமாக பேசினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று, இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியை பாகிஸ்தான் என்று சொன்னதற்காக அவர் மீது மிக கடுமையான கண்டனங்கள் வந்தது. அவர் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு விதமாக இது பண்ணி கேஷுவலாக அடித்த கமெண்ட்டுங்கிற மாதிரிலாம் பேசினார். உச்சநீதிமன்றத்தினுடைய 5 நீதிபதிகள் அமர்வதை கடுமையாக கண்டித்து இதே போல் சோமோட்டோ எடுத்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்படி எடுத்ததுக்கு கர்நாடகாவில் என்ன பண்ணாங்க தெரியுமா? கர்நாடகாவில் அப்போது இருந்த தனி நீதிபதி ஒருத்தர் சொன்னார், இந்த வீடியோவெல்லாம் ஆன்லைனில் போகிறதுனால தானே பார்த்துட்டு பிரச்சனை ஆகுது, அதனால் ஆன்லைனில் போடுற வீடியோவை கட் பண்ணி யாராவது எடுத்து பரப்புனா நாங்கள் அதை வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம்னாங்க. அதாவது அவர் பேசுனது தப்பு கிடையாதான், ஜட்ஜஸ் எல்லாம் எப்படி இன்னொருத்தர் காப்பாற்றுறாங்க பாருங்க, அது பேசுனது தப்பு கிடையாது, பேசுனது எடுத்து பரப்பினாங்கல்ல அந்த பெண் வழக்கறிஞர்கள்ட்ட அவர் ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் பேசினதோ அல்லது இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியை பாகிஸ்தான் என்று சொன்னதோ தவறுன்னு அவங்க குதிச்சுக்கிட்டு வரல. இந்த வீடியோ ஏன் வெளியில் போச்சு, அப்போ யார் ரெக்கார்ட் பண்ணதை எடுத்து ஏன் சோஷியல் மீடியாவில் பரப்புனீங்கன்னு நீங்கள் வந்து நின்னீங்க. இந்த மாதிரி எந்த வேலையில் நடந்துடக்கூடாது. இந்த 34 நிமிட காணொலியை வைத்துக்கொண்டு இவர் எந்த வகையிலும் நீதிபதியாக தொடர்வதற்கு குறைந்தபட்ச தார்மீக உரிமை கூட இல்லை என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு வெளியில் போய் ஆர்எஸ்எஸ்க்கான பிரச்சாரகராக இந்தியா முழுக்க பயணம் பண்ணிட்டு போங்க சார், பிரச்சனை இல்லை. ஆனால் இத்தகைய வெறுப்பு பேச்சை கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் உட்காந்துக்கிட்டு பேசுவது என்பது ஒரு நாளும் ஏற்கத்தக்கதல்ல. கபில் சிபில் அவர்களில் தொடங்கி ஆக்சுவலாக சிஜேஏஆர் அவங்க இது சைடில் இருந்து ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ்க்கு இது பண்ணக்கூடிய பிரசாந்த் பூஷன் அவர்களுடைய அமைப்பு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். ஒரு 4 பாயிண்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. என்னென்ன சட்டங்களின் அடிப்படையில் இவரின் மீது உச்சநீதிமன்றம் விசாரணை செய்து அவர் இல்லை இன்னவுஸ் விசாரணை நடத்தணும், அதாவது நீதிபதிகளே ஒருங்கிணைந்து நீதித்துறையிலே நீங்கள் விசாரணை நடத்தணும். இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல் 14, 21, 25, 26 4த்துக்கும் எதிராக அவர் பேசியிருக்கார். அதை விட முக்கியம் பிரயாம்பலுக்கு எதிராக பேசியிருக்கார். இப்போ அவர் மேலே விசாரணை நீங்கள் நடத்தணும் அப்படின்னா நீதிபதிகளுக்குன்னு சில நடத்தை விதிமுறைகள் இருக்கு, அதெல்லாம் மீறப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு 4 விஷயங்களை கோட் பண்றாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான நடத்தை விதிமுறைகளில் ரீஸ்டேட்மெண்ட் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் ஜுடிஷியல் லைஃப் அப்படின்னு 1997 உச்சநீதிமன்றம் சொன்னது. அதனுடைய சட்ட விதிகள் 1, 6, 8, 16 இந்த 4 பிரிவுகளும் மீறப்பட்டிருக்கிறது. பொது வெளியில் நீங்கள் இந்த மாதிரி போகிறது கருத்து தெரிவிக்கிறதுல தொடங்கி அந்த பதவிக்கு அந்த இருக்கைக்கு அந்த நாற்காலிக்கு நீங்கள் அதனுடைய கண்ணியத்தை காக்கவில்லை அப்படிங்கிறதுல தொடங்கி பப்ளிக் டிபேட்ஸ்குள்ளே உள்ள போகிறது, அரசியல் ரீதியாக கருத்து சொல்கிறது, இது எதுவும் வரக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நீதித்துறையினுடைய மாண்பு சந்தேகிக்கப்படும் என்பதால் நீங்கள் அதை செய்ய முடியாது அப்படின்னும் அதில் பல விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு 4 இந்திய அரசமைப்பு சட்டத்தை மீறியது அல்லது அதற்கு எதிராக பேசியது, 4 ஜட்ஜா மீறியது அப்படின்னு 8 பிரிவுகளில் அவர் மீது மிக நிச்சயமாக நீங்கள் விசாரணையை செய்யலாம் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்களுக்கு பிரசாந்த் பூஷன் எழுதியிருக்கிறார்கள். இது நாடாளுமன்றத்தில் தொடங்கி நீதிமன்றத்தில் இருந்து மக்கள் மன்றம் வரைக்கும் விவாதிக்கப்பட வேண்டும். இப்படியான முன்னுதாரணங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய அழுத்தம் திருத்தமான பதிவாக இருக்கிறது. அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.